ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரியான மோட்டிவில் இருக்குது, இப்போ இது அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா, எந்த லெவல் வரைக்கும் நமக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இதை நிஃப்டியை நம்ம என்ன பண்ணலாம்னா மந்த்லிலையும் வீக்லிலையும் அப்புறம் டெய்லிலையும் அனலைஸ் பண்ணி ஓவரால் வியூ என்ன மாதிரி இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு 1 ஹவர்லையும் 15 மினிட்ஸும் அனலைஸ் பண்ணி மண்டே நம்ம எந்த மாதிரியான சி சைடு போகலாமா இல்லை பி சைடு போகலாமா, ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான லெவல் எது, எந்த இடம் ஸ்டாப் லாஸாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட மந்த்லி கேண்டில். நிஃப்டியோட மந்த்லி கேண்டில் லாஸ்ட் வீக் அனலிசிஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தது. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்தோன்னா நம்ம இந்த லைனை மார்க் பண்ணி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தா இதை புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு ஹைலேருந்து லோ, ஹை லோ பிரேக் அவுட் கொடுத்தது. நெக்ஸ்ட் மந்த் இந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்களா, அது ரீடெஸ்ட்டாக எடுத்துக்கிச்சுன்னா இந்த 2 மந்தோட ஹையை தாண்டறப்ப மார்க்கெட் ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், புதிய ஆல் டைம் ஹை லெவலில் ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ ஒரு நல்ல புல்லிஷ் வியூவில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நெக்ஸ்ட்டு எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபிபோனாச்சி ட்ரெண்ட் பேஸ்டு எக்ஸ்டென்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ரீசெண்டாக ஃபார்ம் ஆன லோ, அதுக்கப்புறம் ஹை, இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த லோ லெவலை வச்சு நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு இதை நான் லாஸ்ட் வீடியோலேயும் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 20,200 வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 20,540. ஸோ நம்ம 20,500 வரைக்கும் இந்த அப் ட்ரெண்டை கண்டினியூஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சடனாக நெக்ஸ்ட் வீக்கே இது வந்துருமானா அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மந்த்லி கேண்டில், அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதோட ட்ரெண்டு எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக இப்போ பார்க்கலாம். சரிங்களா, ஓவரால் வியூவில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன ட்ரெண்டில் இப்போ மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். சரிங்களா, இப்போது இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் நுழைஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹை, இந்த ரெட் கேண்டிலோட ஹை டச் பண்ணி இந்த லெவலில் வரைஞ்சி பாருங்கள். புரியுதுங்களா, இந்த இடம் இங்கே ரெசிஸ்டன்ஸு, இந்த கேண்டில் என்ன ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இப்போ பாருங்கள், கரெக்டாக மார்க்கெட் நின்றுட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நின்றுட்டுருக்கு. சரிங்களா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனு பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நம்ம சொன்ன 20,500 நோக்கி மார்க்கெட் மூவ் ஆக ட்ரை பண்ணணும். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆச்சுன்னா அடுத்து எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்குன்னா, இங்கே பாருங்கள், நம்ம பார்க்குறது ஜூலை மந்தோட கேண்டில். ஜூலை மந்தோட லோ இருக்குது பார்த்தீங்களா, 19,996 இந்த லெவலில் இருந்து, ஜூலை மந்தோட ஹை 20,000. சரிங்களா, இந்த ரீஜன் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த சப்போர்ட்டு பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு 19,786 அது ஆகஸ்ட் மந்தோட ஹை, அந்த லெவல் நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டு இருக்கிற லெவல் மந்த்லியில் க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் சொல்கிறேன். சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அடுத்து ப்ளே பண்ணோம். சரிங்களா, ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு 20,500 நோக்கி மார்க்கெட் மூவ் பண்ண ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இப்போ ஓவரால் வியூ மந்த்லியிலேருந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், வீக்லிக்கு மூவ் பண்ணுறேன். சரிங்களா, வீக்லியில் என்ன மாதிரியான ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த ஹையிலேருந்து இந்த லெவலை மார்க் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் எக்ஸலண்ட்டான ஒரு ரீடெஸ்ட்டு, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு கொடுக்குது. இந்த ட்ரெண்டு ஃபர்தராக அப் ட்ரெண்டில் கண்டினியூ ஆச்சுன்னா எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூலே யூஸ் பண்ணுவோம். திருப்பி ஒரு லோ, அதுக்கு அடுத்து இங்கே வந்திருக்க ஹை, அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகிருக்கிற பாட்டம். சரிங்களா, ஸோ பாருங்கள், நான் ஜூம் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியறதுக்காக. இந்த லெவல்லே கரெக்டாக எக்ஸாக்டாக பாட்டமில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நமக்கு வீக்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது எந்த லெவலு, 0.382 லெவலு. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி மேலே எகெயின் மூவ் ஆனால் மட்டும்தான் நம்ம அடுத்து 20,780 இந்த ரீஜனை நோக்கி மூவ் பண்ண முடியும். சரிங்களா, ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது,
எதுக்காக இப்போ நம்ம வந்து மந்த்லி வீக்லின்னு ட்ரில் டவுன் பண்ணிட்டு வரோம்னா, மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம், அந்த வீக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் மூவ் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும். 20,400 தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு மார்க்கெட்டு காமிச்சிட்ருக்கு. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ஹையை இங்கே வந்திருக்கு ஹை, இதை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் நினைச்சு பாருங்கள். அந்த ஹை ரீச் ஆகிற லெவல் பார்த்தீங்கன்னா 21,000 வரைக்கும். சரிங்களா? இந்த புல்லிஷ் இங்கேருந்து ப்ரெஸ்ட் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் 21,000 வரைக்கும் மேலே புல்லிஷ் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்குது. இதெல்லாம் வந்து நான் லாங் டேர்ம் வியூ, அதாவது வீக்லி கண்டியில் பார்த்துட்ருக்கோம். லாங் டேர்ம் வியூவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த வீக்கோட ஹையை தாண்டுறப்ப அடுத்த ஆல் டைம் ஹை லெவலில் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்களேன், இந்த ஹையிலேருந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஹரிசாண்டல் லைன் டெல் பண்ணிடுறேன். ட்ரெண்ட் லைன் எடுத்துப்போம். இந்த ஹையிலேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி பாருங்கள். நாங்கள் டே கண்டியில் இது மந்த்லி கண்டியில் சொன்ன மாதிரி தான் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி தான் ரிவர்ஸ் கொடுத்தது. ஸோ இப்போயும் மார்க்கெட் வந்து எங்கே தான் நிற்கிது? ரெசிஸ்டன்ஸ். இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அடுத்து ஹை ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் திருப்பி இப்படி ரிவர்ஸ் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்கும். அப்போ என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷன் வரும்னா, இது வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி வந்து இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த இடம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ எப்போவுமே நம்ம வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறப்ப எல்லா ட்ரெண்டையும், அதாவது அப் சைடில் போனால் என்ன மாதிரியான ஃபார்மேஷனில் இருக்கும், டவுன் சைடு வந்தால் எப்படி இருக்கும், சைடு வேஸில் போனால் என்ன மாதிரியான ஃபார்மேஷன் இருக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டோட மொமெண்டம் கூட போகிறப்ப ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். இந்த லெவல் ஓகே, இப்போ வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்குது, இல்லை இது சைடு வேஸில் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வரைஞ்சி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், டே கேண்டில் வைக்கலாம். டே கேண்டிலில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு பேட்டர்ன் வந்துருக்கு. அந்த பேட்டர்னையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹையிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ஹையிலேருந்து இப்போ பாருங்கள், இந்த பேட்டர்னை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு அப் ட்ரெண்டு, அடுத்து பாருங்கள் ஒரு ரவுண்ட் பாட்டம். சரிங்களா? இப்போ இந்த ரவுண்ட் பாட்டம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ரவுண்ட் பாட்டம் பிரேக் அவுட்டுக்கு ஒரு சின்ன ரீடெஸ்ட் நடந்து அப்பாகிற பட்சத்தில் தான் வந்து இது ஒரு நல்ல அப் ட்ரெண்டை நம்ம இதில் கன்சிடர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சரிடா, அப்போ இறங்குச்சுன்னா எந்த லெவல் வரைக்கும் வந்து இறங்கலாம் அப்படின்னா பாருங்கள், ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் எந்த லெவல் வரைக்கும் நமக்கு இறங்கலான்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஹரிசாண்டல் லைனா, அது வந்து நமக்கு மார்க் காமிக்கிற லெவல் பாருங்கள் 20,000. சரிங்களா? ஸோ இப்போ இருக்கிறது 20,200. ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தால் கூட டே கேண்டில் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்க போகிற ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 20,000 வந்து சப்போர்ட் எடுக்கும். ஒன்ஸ் அந்த சப்போர்ட்டும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து 19,880 இந்த ரீஜன் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து எகெயின் ரிவர்ஸ் ஆகிற பட்சத்தில் எப்போவுமே நம்ம டார்கெட் வைக்கிற மாதிரி ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்குல்ல இந்த ரவுண்ட் பாட்டம் இந்த லெவலு, அதை நீங்கள் இங்கே டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து அடுத்த டார்கெட் நம்ம என்ன வச்சுருக்கோம், 20,500 வந்து ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும் டே கேண்டில். சரிங்களா? ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் ஏறுற பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கன்சிடரேஷன். பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஒரு டவுன்லேருந்து அப் ட்ரெண்டு, ஒரு ரவுண்ட் பாட்டம். ஸோ ரவுண்ட் பாட்டமோட ரீடெஸ்ட் பண்ணி இப்படி ஏறுற பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து நம்ம நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் இன்னும் நல்லா அப் ட்ரெண்டில் போகலாம். எஃப்ஐஸ் வந்து லாஸ்ட்டு 2 டேஸாக தான் கொஞ்சம் பையிங்கில் வந்துட்டுருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கிறப்ப மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த கரெக்ஷன் வந்து 20,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் திரும்பி ஏறிச்சுன்னா நல்லா அப் ட்ரெண்டை கொடுக்கும்.
சரி, இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில்லையும் 15 மினிட்ஸ் கேண்டில்லையும் வச்சு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புரியும். நம்ம வந்து ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுவோம். எதுக்காக அதை மார்க் பண்ணுறோன்னா, அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ அதனால் ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை நான் மார்க் பண்ணுறதுக்கு வயலட் கலரை யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ரீவியஸ் வீக்கு. ஸோ ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் இன்னையோட ஹையும் சேமு. ஸோ அந்த லெவலில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். ப்ரீவியஸ் வீக்கோட லோ அதையும் ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ரீவியஸ் மந்த்து. ஸோ ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோ வந்து க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக இந்த பாயிண்ட்லாம் நம்ம மார்க் பண்ணுறோன்னா, இதெல்லாம் வந்து நமக்கு லைவ் ட்ரேடிங் பண்ணுறப்ப சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? எப்படி சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் மந்தோட இந்த மந்தோட ஹையை கட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எவ்வளோ ஒரு மூவிங் கிடச்சிருக்கு பாருங்கள். சரிங்களா? ஸோ இதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் மந்தோட ஹையை கட் பண்ணப்போ எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ டே கேண்டில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டே கேண்டிலில் நம்ம பார்த்த இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை நான் வயலட் கலரில் கொடுத்து டாட்டர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துக்கு மேலே போயிட்டு இது ரீடெஸ்ட் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த 20,000 ரீஜன் தான். அதுக்கு கீழே இறங்குறப்ப ப்ரீவியஸ் வீக்கோட ஹை இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை வந்து நமக்கு சப்போர்ட்டாக மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகும். சரிங்களா? இப்போது 1 ஹவர் கேண்டில் வச்சிடலாம். 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே என்ன மாதிரியான ட்ரெண்டை நம்ம கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டிலில் இப்போ நான் ஜூம் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பாருங்கள், இந்த ஹை ப்ளஸ் இந்த ஹை இதை கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 2 கேண்டிலோட ஹையும் கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகேங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்தெந்த ஹையை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த ஹை, இந்த லெவலு ப்ளஸ் இங்கே வந்திருக்க கேண்டில், இந்த கேண்டிலோட ஹையை கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ஸில் என்னவா ஆக்ட் ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அப்படியே நம்ம என்ன பண்ணலான்னா பாட்டமில் ஒரு சப்போர்ட் லைன் வரையலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஹரிசாண்டல் லைன் எடுத்து வச்சுருக்கேன். அதை டெலிட் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நமக்கு ஒரு லோ ஹையில் இருக்குது இப்போ மார்க்கெட்டு. எகெயின் டவுன் வரும் பட்சத்தில் நமக்கு வந்து மார்க்கெட்டு ப்ரீவியஸ் டேவோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து மேலே இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்து மேலே ஏற பட்சத்தில் அடுத்த லெவலை நோக்கி போகும். அப்படி இல்லைனா இங்கேருந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இப்படி திரும்பத்துக்கு ட்ரை பண்ணோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிட்டு என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ்குள்ளே இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக எப்படி மண்டே அப்ரோச் பண்ண முடியும் இந்த மார்க்கெட்டை அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஆல்ரெடி நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம், அந்த லைனை வச்சு மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? இதுக்கு அடுத்து இங்கே பாருங்கள், 15 மினிட்ஸில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இந்த லோவையும் அடுத்து இந்த 2 கேண்டில் பார்த்தீங்களா, இதோட லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக வரைகிறேன்னா, ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, அதுக்கு அடுத்து சப்போர்ட்டாக இருக்க போகிற லெவல் பார்த்திங்கன்னா இந்த 20,500 ரீஜியன். சரிங்களா? இந்த இடம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இது எதை பற்றி வரைஞ்சிருக்குன்னா இந்த இடம். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், மார்க்கெட் இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 20,192. சரிங்களா? இந்த லோ இருக்குது பாருங்கள், 19,166.
ஸோ 19,160க்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப சரிங்களா, நமக்கு இம்மிடியட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20,122 ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து அப்பாச்சுன்னா திருப்பி எகெயின் இந்த ஹையை நோக்கி மூவ் ஆக வாய்ப்புண்டு. இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்து எகெயின் மார்க்கெட் கீழே டவுன் ஆகுதுன்னு வச்சுங்க, இந்த 20,100ங்கிற ரீஜனில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். அந்த இடத்த வந்து நான் வந்து ஹரிசாண்டல் லைனில் மார்க் பண்ணுறேன் சரிங்களா. எதுக்காக அந்த லைனை மார்க் பண்ணுறேன்னா இந்த கேண்டில்ஸோட லெவலை பேஸ் பண்ணி சரிங்களா. அதுக்கு அடுத்து இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் கீழே மூவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க போகிற ரீஜன் பார்த்திங்கன்னா 20,050 இந்த ரீஜனில் சப்போர்ட் எடுக்கும். அந்த இடம் இந்த லோ இது ப்ளஸ் இந்த ஹை. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்துட்ருக்க ட்ரெண்டுக்குள்ளார ஒரு லோ ஒரு ஹையில் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகிறப்ப 20,100 ஒரு சப்போர்ட்டு, அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த இடம் இதில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி இறங்குச்சுன்னா கூட இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வந்து டவுன் சைடில் சரிங்களா. இதே வந்து நீங்கள் அப் சைடில் போகணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா பாருங்கள், நெக்ஸ்ட்டு ரவுண்ட் நம்பர். ஸோ இப்போ மார்க்கெட் ஹை எவ்வளோ வந்திருக்கு 20,223 சரிங்களா. 20,223க்கு மேலே ஸ்ட்ராங்காக மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரவுண்ட் நம்பர் 20,300 ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. இன்பிட்வீனில் நமக்கு 20,250 ரீஜன் இருக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்தையும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் போகணுங்கிற பட்சத்தில் இங்கேருந்து 20,220க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 20,250 ரீஜனில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து எகெயின் மேலே மூவ் ஆகிறப்ப 20,300 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப இதுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் திருப்பி இந்த ப்ரீவியஸுக்கு ஹையை தொட்டுட்டு எகெயின் மேலே மூவ் ஆகிறப்ப நம்ம வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டை மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ஹையில் வந்து நான் சொல்கிறது 20,250, அதுக்கடுத்து 20,300 வரைக்கும் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. டவுன் ஆச்சுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 20,100, அது கீழே இறங்குறப்ப 20,000 ரீஜன் 20,050, அது கீழே டவுன் ஆச்சுன்னா தான் நம்ம மார்க்கெட்டில் 20,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. இது டவுன் சைடில். அப் சைட்லேயும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த 2 நாளாக பண்ணுற மாதிரி சைடு வேஸில் இங்கேயும் ஒரு சைடு வேஸு, இந்த லெவலும் ஒரு சைடு வேஸ், எகெயின் சைடு வேஸ் கண்டினியூ பண்ணுதுன்னா மார்க்கெட் இந்த லெவலுக்குள்ளார, அதாவது இந்த 20,250லேருந்து 20,200 இந்த ரீஜனுக்குள்ளாரையே வந்து சைடு வேஸில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக எப்படி நீங்கள் வந்து மண்டே அப்ரோச் பண்ணலாம், ஓவராலாக நிஃப்டி என்ன மாதிரியான ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ட்ரெண்டை புரிஞ்சிக்கிட்டு என்ன மாதிரியான அப்ரோச் பண்ணலாம், சி சைடு போகலாமா, பி சைடு போகலாமா, எந்த இடம் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ், இது எல்லாமே கிளியராக புரிஞ்சிக்கிட்டு அவங்களும் ட்ரேட் பண்ணட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் வீக்லியில் பெஸ்ட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கிற ஒரு நல்ல ஸ்டாக்கை பற்றி டீட்டெயில்ஸ் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.